வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மோஸ்ட்லி நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ சர்ச் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு 3 கேள்விகள் நார்மலாக கேட்போம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரப்போகிறேன். நம்ம இந்த சேனலை ஓகேங்களா, டெக்னிக்கல் சிவில் தமிழில் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் நான் தரப்போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த சேனலில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒரு தமிழ் மூலிமா ஓகேங்களா, தமிழ் லாங்குவேஜில் என்ன எப்படிலாம் கற்றுக்கலாம், என்ன நாலேஜ் எப்படி கெயின் பண்ணலாம், ஓகேங்களா, நம்ம டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி கெயின் பண்ணலான்றதை தான் இந்த வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எப்படி கேதர் பண்ணுறோம்னா, ஐஎஸ் பேஸ் பண்ண கோட்ஸு, அப்புறம் டெக்னிக்கல் புக்ஸு, அண்ட் ஃபைனலாக நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி தான் நான் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணி இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நம்மளுக்கு என்ன கொஷின் வரும்னா, இந்த சேனல் நம்மளுக்கு பர்ஃபெக்டான சேனலா, நம்மளால் நிறைய டெக்னிக்கல் தெரிஞ்சிக்க முடியுமா, சரி யாரெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இதில் யங் சிவில் இன்ஜினியர்ஸும் சரி ஓகேங்களா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுட்ருக்கவங்களும் சரி, ஆல்ரெடி சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருங்க சரி, எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்க சரி, எல்லோரும் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே யூஸ்ஃபுல்லாக டெக்னிக்கல் பேஸ் பண்ண தான். இது ரீகாலிங்க்கு யூஸ் ஆகும், லேர்னிங்கு யூஸ் ஆகும். இது நம்ம கற்றுக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. மேக்ஸிமம் ஓகேங்களா 99% நம்ம டெக்னிக்கல் ஓரியன்டட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நான் அப்லோட் பண்ணுற கண்டினியூ வீடியோஸ் ஓகேங்களா, ஒரு வீடியோஸ்க்கு ஏதாவது லிங்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் எப்படி கனெக்ஷன் வருதுன்ட்டு. இது ஃப்ரம் த ஸ்டார்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஃபைனல் எண்டிங் மெயின்டெனன்ஸ் வரைக்கும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இதில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆஃப் 2 BHK ஓகேங்களா, அந்த பில்டிங் ஓகேங்களா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் 2 BHK ஹவுஸ் பில்டிங்கும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது இமேஜோடு ஃபுல்லாக மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா யூனிட் கன்வர்ஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூனிட் கன்வர்ஷன் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன தெரியும்னா, நம்மளுக்கு தம்ப் ரூல்ஸ் நிறைய தெரியணும். ஓகேங்களா. ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதில் டெப்த் ஆஃப் ஃபிம் ஃபைண்ட் அவுட் பண்ண எப்படின்னு பார்த்தோம். அதில் கிளியர் கவர், எஃபெக்டிவ் கவர் சம் டவுட்ஸ் வரும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா கிளியர் கவர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்ப் ரூல் ஃபார் காங்கிரீட்டிங்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காங்கிரீட்டிங் ஒர்க் என்ன எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தம்ப் ரூல் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆறாவது பார்த்திங்கன்னா பிளாஸ்டரிங்க்கு தம்ப் ரூல் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, 7th வீடியோவை தம்ப் ரூல் ஃபார் ஸ்டீலுக்கு பார்த்தோம். ஓகேங்களா. ஸ்டீலு அப்புறம் பார்த்திங்கன்னா ஷட்டரிங் ஒர்க் பார்த்தோம். ஓகேங்களா. 8 வீடியோ தம்ப் ரூல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் பிளான் எப்படி போடலாம் ஓகேங்களா, எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் பார்த்தோம். அதில் டாப் 10 எது அடுத்த இதில் டாப் 10 சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வீடியோ என்ன அப்லோட் பண்ணோம்னா, சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா. அதனால் RCC காலம் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் பார்த்தேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபைனலாக காலம் டிஸ்டன்ஸு, சைஸு, அப்புறம் கிரேடு இது எல்லாமே பார்த்தோம். இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இது தான். இதோட கண்டினியூட்டி ஒன்று இருக்குது. ஓகேங்களா. நான் ஒரு 30 கேட்டகரிஸ் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 12 மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனி வர வீடியோஸ் இதுதான் ஆர்டர். ஓகேங்களா. இந்த ஆர்டரில் தான் நான் அப்லோட் பண்ண போகிறோம். இது ஒரு கண்டினியூட்டி இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அதில் நான் 13th என்ன அப்லோட் பண்ண போகிறேன்னா, காலம் மார்க்கிங் அண்டு சென்ட்ரல் லைன் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது ஆட்டோகேடில் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் 14th வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக அந்த காலம் மார்க்கிங் ஓகேங்களா, பிளான் பண்ண காலம் மார்க்கிங் எப்படி சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறன்றதை பார்க்க போகிறோம். 15th பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. மெட்டீரியல்ஸில் ஃபஸ்ட்டு சிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம், எல்லாம் ஐஎஸ் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு 16th சாண்ட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட்டோட ஐஎஸ் பேஸ் பண்ணி என்னென்ன மெட்டீரியல்ஸ், அதுக்கு எப்படிலாம் குவாலிட்டி இருக்கணும், குவான்டிட்டி இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஃபார் ஸ்டீல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. 17th. அப்புறம் 18th வீடியோ பார்த்திங்கன்னா மிக்ஸ் டிசைன். மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது மிக்ஸ் டிசைன். மிக்ஸ் டிசைன் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் குவான்டிட்டி அரைவ் பண்ணணும். ஓகேங்களா. அதில் பீம்லேயே ஸ்லாப்ல எல்லாமே எப்படி அரைவ் பண்ணுறது பார்ப்போம். அதில் எப்படி நம்ம பெஸ்ட்டு செலெக்ஷன் ஸ்டீல் குவான்டிட்டி மார்க்கெட்டில் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம 20th வீடியோ பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நேம். ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் டூலுக்கு நம்ம தேவைப்படுற டெக்னிக்கல் நேம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மேசன்ஸ்க்கு தேவைப்படுற டெக்னிக்கல் டூல்ஸ் ஓகேங்களா, மேசன்ரி டூல்ஸ்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுற நேம்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்ஸை பார்க்க போகிறோம். எல்லா டைப்ஸும் ஃபஸ்ட்டு காலம், நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்லாப் டைப்ஸ்,
நெக்ஸ்ட் வந்து பிரிக் டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பீம் டைப்ஸு, அப்புறம் ஜாயின்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் கிராக்ஸ் ஓகேங்களா. பில்டிங்கில் எங்கெங்கே கிராக்ஸ் வரும், பிரிக் ஒர்க்கில் எங்கெங்கே கிராக்ஸ் வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வாலில் என்ன கிராக்ஸ் வரும் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து லேப்பிங்லேருந்து டெவலப்பிங்லேருந்து அது ஒரு ஸ்டார்டிங்கில் பெண்டிங்காக இருக்கும். ஸோ அது ஃபைனலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ஃபைனல் 13th வீடியோ வந்து டீட்டெயில்டாக போட்டு பில்டிங் காம்போனன்ட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அனாட்டமி, ஹவுஸ் அனாட்டமி எல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நம்ம டெக்னிக்கலாக என்ன நேம் ப்ரொசீட் பண்ணுவோமோ அந்த இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே தான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ. ஸோ இது வந்து நீங்கள் கைண்ட்லி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரி ஓகேங்களா. இனி அப்கமிங் வர சிவில் இன்ஜினியர்ஸுக்கு சரி, இல்லை சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் சரி, இது வந்து அவங்க நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி கெயின் பண்ண நாலேஜை வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு யூஸாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.